ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். விஸ்பர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட 35th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல தங்லி கோஸ்ட் ரெண்டு பேரும் யாங்க ஏமாத்திடலாம், பாஸ்டுக்கு போய் அவனை முதல்ல கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தாங்க. அதோட தான் எபிசோட் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல கோஸ்ட் மந்திரத்தை போட ரெண்டு பேருமா பாஸ்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. தங்லி பாக்குறான், பாஸ்டுக்கு வந்தாச்சு, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி காலம் அப்படிங்கறதால என் கையில பிரேஸ்லெட் இல்ல, சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அங்க ஒரு பிரெக்னன்ட் லேடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, சுத்தி நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப பிறக்க போற இந்த குழந்தை உலகத்தை காப்பாத்த போகுது, எல்லா துன்பங்கள்ல மனுஷங்களுக்கு விடுதலை கொடுக்க போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்க அந்த குழந்தையோட அம்மா வயிறு புடிச்சிட்டு இருக்காங்க. குழந்தை வயிறுக்குள்ள இருக்கு. தங்லி பாக்குறான், ஈமோவோட அம்மா இவங்க. பாவம் ஈமோவை பத்தி நல்ல விதமா நினைச்சிட்டு இருக்காங்க. ஈமோவாலதான் அந்த உலகத்துல இருக்கிற மக்கள் பயங்கர கஷ்டத்தை அனுபவிக்க போறாங்க தெரிஞ்சா இந்த அம்மா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. பேசாம ஈமோ யாங்கா மாறுறதுக்கு முன்னாடி, ஏன் ஈமோ பிறக்கிறதுக்கு முன்னாடி இங்கேயே அவனை கொண்டுட வேண்டியதுதான் அப்படின்னு தங்லி முடிவு பண்றான். அந்த பக்கமா போயிட்டு இருக்க அந்த பிரெக்னெண்டா இருக்க லேடி திரும்பி நம்ம தங்லிய பாக்குறாங்க. தங்லிக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கு. ஆனா அவங்க திரும்பி, என் குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும்னா அந்த மாளிகைக்குள்ள நான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது, கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. நேரா அவங்க உள்ள போக அவங்களுக்கு பாடி கார்டா எக்கச்சக்கமான ஆளுங்க போறாங்க. அப்ப அந்த பக்கமா ஒரு பையன் வந்துட்டு இருக்கான். அந்த பையன் உள்ள என்னெல்லாம் கொண்டு போறாங்க டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்து அதுல சில அதிசயமான பொருள் எல்லாம் திருடி வச்சுக்கிறான். அங்க வேலை பாக்குற பையன் தான். தங்லி அங்க வந்துடுறான். இந்த இடத்துலயே திருடுறியா, உன்னை மாட்டி விடவா அப்படின்னு கேட்க, சார் நீங்க யாரு, ப்ளீஸ் என்ன மாட்டி விட்டுறாதீங்க, தெரியாம எடுத்துட்டு ஆசைப்பட்டு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அப்ப எனக்கு சில டாக்குமெண்ட்லாம் நீ தேடி கொடுக்கணும், அது தேடி கொடுக்குற வழிய பாரு அப்படின்னு தங்லி, இவன் முக்கியமான பொறுப்புல இருக்கான்ல அதனால அவனை லைப்ரரிக்குள்ள அனுப்புறான். தங்லி நேரா கிளம்பி உள்ள எந்த இடத்துல அந்த ராணி இருக்காங்களோ அங்க போயிடுறான். இன்னொரு பக்கம் அந்த பையன் தேடுறதுக்காக லைப்ரரிக்குள்ள போயிடுறான். தங்லி நேரா போயிட்டு, நாங்க மருந்து கொண்டு வரதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அந்த சாக்குல உள்ள போய் நிக்க, வச்சுட்டு போ அப்படின்னு கூட இருக்கிற வேலைக்கார லேடி சொல்றாங்க. அந்த ராணி ஏதோ துணி தச்சிட்டு இருக்காங்க. ஆனா தங்லிக்கு அந்த ராணி கிட்டது மட்டும், என்னப்பா கையில என்ன வச்சிட்டு இருக்க அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. மத்த யாருக்குமே கேட்கல. தங்லி கையில அந்த குழந்தைய கொல்றதுக்காக பவர் வச்சிருக்கான். இது எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க, எப்படி நமக்கு மட்டும் கேக்குற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு தங்லி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த லேடி பாக்குறாங்க, அந்த பையன் இங்க இருக்கட்டும், எனக்கு இப்போதைக்கு பாதுகாப்பு தேவையில்லை, கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்ல பாதுகாப்புக்கு நிக்கிற ரெண்டு பேரும் அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. தங்லி கிட்ட, இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துல பனி கொட்டும்பா, எனக்கு பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, என் குழந்தைய நான் பத்திரமா பாத்துக்கிட்டா போதும், இந்த துணியை நான் என் குழந்தைக்காக தச்சிருக்கேன், இதை வேணா நீ போட்டுக்கிறியா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இல்ல வேண்டாம், நான் ஒன்னும் உங்க குழந்தையும் கிடையாது, அது எனக்கானதும் கிடையாது, எனக்கு ஒன்னும் குளிரல, நான் போட்டுக்க வேண்டாம் அப்படின்னு தங்லி சொல்லிடுறான். எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா சின்ன பையன் மாதிரிதான் தோணுது, நல்ல பையன் மாதிரி தோணுதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே தங்லி எங்க முன்னாடி வந்து நின்னுடுறான். கரெக்டா அவங்க அப்படியே பனியில உறைஞ்சு போயிடுறாங்க. கரெக்டா ஒரு ஸ்பெசிபிக் டைம் வரும்போது இந்த மாதிரி நடந்துருமா, இப்படி கஷ்டப்பட்டாலும் குழந்தைய பெக்கிறதுக்காக இந்த இடத்துலதான் அவங்க இருந்தாகணுமா. தங்லி பாத்துட்டு இருக்கான். கையில பவரை கொண்டு வந்துட்டு கொஞ்சமா அவனுக்கு குழப்பமா இருக்கு. சரி வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியே வந்துடுறான். ஈமோட அம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, அவங்க குழந்தைய கொல்றதுக்கு எனக்கு மனசே வரல, அவங்கள பார்க்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த வேலைக்கார பையன் ஓடி வந்துடுறான். நீங்க கேட்டீங்கல்ல, அந்த மந்திரத்தை கொண்டு வந்துட்டேன், நான் திரும்பி நினைக்கிறேன், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்ல தங்லி அதை ஓபன் பண்ணி பாக்குறான். ஓ, இந்த மந்திரம்னு ஒண்ணு இருக்குது, உண்மைதான் போல. ஈமோ அவ சொன்னாங்கல்ல, அவனோட நரம்புல இருந்து வர சக்தியெல்லாம் எடுத்து உலகத்தை காப்பாத்துவேன் அப்படின்னு, உண்மையாவே அந்த ஒரு மந்திரம் இருக்கு போல அப்படிங்கறத தங்லி கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். கரெக்டா மறுபடியும் அங்க உள்ள இருக்க அந்த பிரெக்னன்ட் லேடி தங்லிய கூப்பிடுறா. எல்லாரும் போயிட்டாங்க, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தங்லி போய் முன்னாடி நிக்கிறான். எனக்கு என்னவோ உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரியுது, உன்னால எனக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு தோணுது, இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும், இங்க மட்டும் தான் நம்ம வானத்தை நிம்மதியா பார்க்க முடியும், நட்சத்திரம் தெரியுது பாரு, அடுத்தவங்களோட விதியை கூட நம்ம நட்சத்திரம் பார்த்து கணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்ல, உங்க பையன் விதியை கணிச்சீங்களா அப்படின்னு தங்லி கேக்குறான். இல்ல, என் பையனை பத்தி பார்க்க ஆரம்பிச்சுட்டா எனக்கு அதுல பைத்தியமே பிடிச்சிரும், சோ நான் அதனால பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னப்பா சின்ன பையன் தானே, ஏன் இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு கேட்க, நான் சின்ன பையன் கிடையாது, நீங்களும் உங்க பையனை நல்லவன் நினைச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல, என் குழந்தை நல்ல குழந்தை அது எனக்கு தெரியும், ஆனா என்ன உலகத்தை காக்குறதுக்கான பிறக்க போற புனித மகன் அப்படிங்கறதால என் கூட அவன் வளர மாட்டான், பிறந்ததும் நான் இங்கதான் இருக்கணும், ஆனா என் பையனை இங்க இருந்து கூட்டு போயிட்டு ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்ல, உங்க பையன் பிறந்ததுக்கு அப்புறமா எக்கச்சக்க பிரச்சனை வரப்போகுது, மக்களுக்கு அவன் பயங்கர தொந்தரவு தர போறான், அதனால நான் சொல்றதை கேளுங்க, அவன் உயிரோடயே இருக்க கூடாது, நான் கொன்னுடுறேன் அப்படின்னு தங்லி கையில பவர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். உங்க பையன் ஈமோ கண்டிப்பா வந்து நல்லவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு. அப்போ அவங்க சொல்றாங்க, ஈமோவா, அவன் எப்பயோ டிஎன விட்டுட்டு வெளியே போயிட்டானே, என் வயிறுல இருக்கிற குழந்தை பேரு ஈமோ கிடையாது, என் பையனுக்கு நான் தங்லி அப்படின்னு பேர் வச்சிருக்கேன், தங்ஜியா அவனோட இன்னொரு பேரு அப்படின்னு தங்லியோட ஒரிஜினல் பேரை சொல்ல தங்லி ஷாக் ஆயிடுறான். இது என்னோட அம்மாவா, அவங்க வயிறுல இருக்கிறது நானா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல, என் குழந்தை சீக்கிரமா வெளியே வந்துருவான்ப்பா, ஆனா அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்க முடியாதுல்ல, அதனால நீ ரொம்ப நல்ல பையனா இருக்க, உன்ட்டு ஒரு ஹெல்ப் கேட்கவா,
என் பையனுக்கு ஒரு வேலை எதிர்காலத்துல எப்பயாவது டவுட் வந்ததுன்னா அவன் வந்துட்டு இந்த உலகத்துக்காக தியாகம் கொடுக்கறதுக்காக பிறக்கப்பட்டவன் கிடையாது. அவங்க அம்மா அவ்வளவு பாசமா ஒரு நாள் அவனை பயங்கரமா லவ் பண்ணி இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தான்னு மட்டும் அவனை சொல்லிடுறியா ப்ளீஸ்? இந்த பிரேஸ்லெட் நான் என் பையனுக்காக பண்ணிருக்கேன், இதை என் பையன் கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுறியா ப்ளீஸ் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிக்க தங்களி ஷாக் ஆயிடுறான். அந்த பிரேஸ்லெட்டை வாங்க வரான். அப்போ அந்த இடத்துக்கு யாரோ வரவங்க தங்களியை அட்டாக் பண்ண வராங்க. ஆனா அவங்க அம்மா வேகமா முன்னாடி போய் நின்று தங்களையே காப்பாத்துறாங்க. நீங்க இருந்து சீக்கிரம் போயிடு, உனக்கு ஆபத்து வரப்போது, போயிடு அப்படின்னு அவங்க அம்மா அவனை தள்ளிட்டு இருக்காங்க. தங்களுக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியல. வேகமா வெளியே வந்துடுறான். பார்த்தா கோஸ்ட் தான் அங்க நின்னுட்டு இருக்கான். கோஸ்ட் தான் அந்த வேலைக்கார பையன் உருவத்துல நம்ம தங்கலி கூடயே நேரமா சுத்திட்டு இருந்தது போல. தங்கலி பாக்குறான். வெறும் 4 அட்டை டப்பாவை சேர்த்து வச்சு ஒரு பப்பெட்டு, நீ எனக்கே ஆசைப்படுறியா, என் உடம்புக்கு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டுட்டு தங்கலி வேகமா அவனை அட்டாக் பண்ண அந்த இடத்துல இருந்து அவன் மறைஞ்சு போயிடுறான். தங்கலி பாக்குறான். மறுபடியும் பாஸ்ட்லயே வேற ஒரு டைமிங்க்கு போயிடுறான். அங்க தங்கலியோட அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியாம கோமால இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய கடவுள்கள்லாம் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. தங்கலி அங்க போய் அவங்க முன்னாடி நிக்கிறத பார்த்துட்டு புனித மகன் இது, அவனுக்கு பின்னாடி இருக்க ஹாலோவை பாருங்கன்னு எல்லாரும் சொல்ல நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல, நீங்க எல்லாம் இங்க இருந்து கிளம்புங்க, இவங்களை நான் மட்டும் தான் காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கலி காப்பாத்திட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு மறுபடியும் கோஸ்ட் வந்துடுறான். அவங்க அம்மாவும் கோமால இருந்து கண்ணை முழிச்சு பாத்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம தங்கலி கிட்ட கோஸ்ட் சொல்லிட்டு இருக்கான், நான் எதுக்காக யாங்குக்கு உன்னோட இவ்வளவு பவர்ஃபுல்லான உடம்பு கொடுக்கணும்? நான் என்னதான் வந்துட்டு ஒரு பப்பட்டா உருவாக்கப்பட்டாலும் இப்ப எனக்குன்னு கான்சியஸ் வந்துருச்சுல்ல, அதனால நான் என்ன பண்ண போறேன், யாங்க ஏமாத்திட்டு உன்னோட உடம்ப திருட போறேன், அதுக்குதான் நான் சைட்ல பிளான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க தங்கலி கேட்டுட்டு இருக்கான். எனக்கு இப்ப ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஆனா என்ன பண்றது, என் உடம்ப நீ திருட முடியாது. ஏன்னா நான் யாங்க மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக மாட்டேன். என் அம்மாவை பார்த்தல எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு தியாகத்துக்காக பிறந்தவன் கிடையாது. எங்க அம்மாவோட ஒவ்வொரு செகண்ட் பாசமும் என் உடம்புல இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியா நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, நான் என்ன பண்றேன்னு பாரு, என் மந்திரத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்ட் மந்திரத்தை போட ஆரம்பிக்கிறான். தங்கலி பாக்குறான். எந்த இமோஷன்ஸும் இல்லாம தானே இப்படி ஆடிக்கிட்டு இருக்க, இமோஷன்ஸ்னா என்ன, என் வாழ்க்கையில நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேங்கிறத உனக்கு இப்போ ஒரு செகண்ட்ல காட்டுறேன் அப்படின்னு தங்கலி அவனோட வாழ்க்கையில இருந்த எல்லா கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பாசத்தையும் துன்பத்தையும் ஒரே செகண்ட்ல எல்லாத்தையுமே கோஸ்டோட உடம்புக்குள்ள ஏத்துறான். கோஸ்ட் கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்குது. இதுதான் உணர்வுகளா, இவ்வளவு கஷ்டமா இருக்குமா, தாங்க முடியல அப்படின்னு கத்திக்கிட்டு கோஸ்ட் அந்த இடத்துலயே வெடிச்சு சதறிடுறான். தங்கலி பாத்துட்டு இருக்கான். இப்பயாவது உணர்வுகள்னா புரியுதா அப்படின்னு திரும்பி பார்க்க தங்கலியோட அம்மா அவனை பாத்துட்டு இருக்காங்க. நான் எப்படி இருப்பேன் நீ நினைச்சனோ அதே மாதிரியே இருக்க, நான் உன் மேல பயங்கரமா பாசம் வச்சிருக்கேன், யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுக்காத, உண்மையாவே என் பாசம் என்னைக்கும் உன்னை விட்டு போகவே போகாதுன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. தங்கலி கண்ணை திறந்து பாக்குறான். மறுபடியும் பிரசன்ட் டைம்க்கு வந்துடுறான். இப்போ இந்த தடவை கோஸ்ட் அங்க இல்ல, கோஸ்ட் தான் அழிச்சு வச்சிட்டு இருக்கான்ல. தங்கலி நேரா கிளம்பி அங்க அவ்வளவு பெரிய கோபுரம் இருக்குல்ல, அந்த கோபுரத்துல எக்கச்சக்கமா பவரை போட்டு அந்த கோபுரத்தை ஒண்ணும் இல்லாம அழிச்சிடுறான். ஏன்னா இந்த இடத்துல தான் இந்த யாங்குக்கு இந்த கோஸ்டுக்குலாம் இத்தனை நாள் பவர் கிடைச்சிட்டு இருந்துதான். இதுக்கும் மேல அவங்களுக்கு புதுசா பவர் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சிட்டு இப்ப நம்ம தங்கலி அவங்க அம்மாவை பத்தி மறுபடியும் யோசிச்சு பாக்குறான். இப்போ எப்படி அவனுக்கு எல்லா பவரும் வந்தது? ஏற்கனவே கோஸ்ட் கட்டி போட்டு தானே வச்சிருந்தான். பார்த்தா இப்பதான் நமக்கு கதை தெரியுது. தங்கலி ஒரு பாக்ஸ ஓபன் பண்ணி பார்த்தான்ல, அங்க இருந்து ஷீஷி போனதுக்கு அப்புறமா அதுல ஒரு லெட்டர் ஒண்ணு வச்சிருந்திருக்கா. அந்த லெட்டர்ல கடைசி மாத்திரையை அவன் உடைச்சு போடல கோஸ்ட், அவங்க கிட்ட வேற மாத்திரை கொடுத்துட்டு அவங்களோட மாத்திரையை என்னோட ரத்தத்தோட சேர்த்து கலத்து இன்னும் பவர்ஃபுல் ஆக்குறதுக்காக பத்திரமா வச்சிருக்கேன். இந்த டேப்லெட்டை நீங்க போட்டுக்கோங்க, உங்களுக்கு கடைசியா நான் பண்ற ஹெல்ப் இதுதான். உங்ககிட்ட நானும் பொய் சொல்லிட்டேன் அப்படிங்கறதால இதுக்கு மேல உங்க முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சமும் இஷ்டம் கிடையாது. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு நான் எந்த ஊர்ல இருந்து எல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னு. அதனால யார் கண்ணையும் படாம நான் மறுபடியும் என்னோட பழைய வாழ்க்கைக்கே போகலான்னு இருக்கேன் அப்படின்னு தங்கலிக்கு கடைசியா ஒரு ஹெல்ப்பையும் பண்ணிட்டு அங்கிருந்து ஷீஷி கிளம்பியும் போயிருக்கா. தங்கலி இதுக்கும் மேலையாவது நீ நிம்மதியா என் கண்ணுல படாம போய் வாழ்க்கையை வாழு அப்படின்னு அவனும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த டேப்லெட்டை சாப்பிட்டதாலதான் பவர் வந்து இப்ப கோஸ்டை அழிச்சிட்டு அவங்க அம்மாவையும் போய் பார்த்துட்டு வந்திருக்கான் தங்கலி. இங்க மறுபடியும் இப்ப தங்கலி வின் பண்ணிட்டா அப்படிங்கிற தகவல் வருது. எல்லாரும் ஹாப்பி ஆயிடுறாங்க. மிச்சம் மீதி உயிரோட இருக்கிற தலைவர்களும் கொஞ்சமா ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. இங்க கரெக்டா அப்பன் பார்த்து கூர்கான்ல சுஞ்சியை கூப்பிடுறான். சுஞ்சி நீ தங்கலிக்கு அந்த ஊசியை போட்டப்ப உண்மையாவே உனக்கு நினைவு இல்லையா அப்படின்னு கேட்க, நான் தான் நினைவுலன்னு சொன்னேனே, என்ன லூயன் கண்ட்ரோல் பண்ணிட்டான், நம்புனா நம்பு, நம்பாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க மாஸ்டர் பாத்துட்டு இருக்காரு. தங்கலி ஜெயிச்சுட்டான். ஆனா மத்தவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல, தங்கலிக்கே என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு டக்குன்னு மயங்கி விழுந்துடுறாரு. அந்த இடத்துக்கு எல்லாம் டாக்டர் வந்துடுறாரு. பூஷு ப்ளூன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துடுறாங்க. ஏன் கூட்டம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு மாஸ்டர் கேட்க டாக்டர் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா கூட நீங்க இறந்தே போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மாஸ்டருக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டதால இந்த கூட்டத்துக்கு யாரையாவது கொஞ்சம் தலைவனா போடணும்னு பாக்குறாரு. அந்த இடத்துக்கு டாடா வந்துடுறா. இங்க பாருங்க, தலைவர் பொறுப்பை என்கிட்ட முழுசா கொடுங்கன்னு கேட்கல, என்கிட்ட எல்லாமே கோஸ்டோட ஃபுல் பிளானும் இருக்கு. அதனால இந்த மருந்து எல்லாத்தையும் அழிக்கிற வரை இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுங்க, அப்புறம் இந்த பதவியில இருந்து நான் ராஜினாமா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லாரை விட எனக்கு இப்ப பவர் அதிகமா இருக்குங்கிறதால நான் அந்த பதவிக்கு கரெக்டா இருப்பேன்னு அவ சொல்றா. கரெக்டா அப்பன்னு பார்த்து சுஞ்சி
வந்துடுறா. என் மாஸ்டருக்கு இருக்க ஒரே ஸ்டூடெண்ட் நான் தான். அவருக்கு உடம்பு முடியலன்னா அந்த பதவியை நான் எடுத்துக்கலாம், நான் எடுத்துக்க போறேன்னு 2 பேரும் மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா தங்லி உள்ள வந்துடுறான். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு வர தங்லியை பார்த்ததும் மாஸ்டர் ஹாப்பி ஆயிடுறாரு. இப்போதைக்கு இந்த பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு தங்லி சொல்லிடுறான். சுஞ்சியை திரும்பி பாக்குறான். சுஞ்சி வாய மூடி நின்னுட்டு இருக்கா. சுஞ்சி வெளியே வந்து நிக்கும் போது அவளோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, எதுக்காக நீங்க இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் படணும், நீங்க இளவரசி, திரும்ப போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்ல சுஞ்சி வாய மூடு அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் தங்லி டாக்டர் பொண்ணு கிட்ட போறான். டாக்டர் சொல்லிட்டு இருக்கா, உன் உடம்ப நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி மாத்திரையும் தீந்து போயிடுச்சு, இப்போதைக்கு உன் உடம்பு பரவாயில்ல, ஆனா ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கு, இதுக்கும் மேல நீ ஏதாவது ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாலோ இல்ல உன் ரத்தம் வெளியே போச்சுனாலோ ரொம்ப ஆபத்துன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சொன்னல இப்போ உடம்பு பரவாயில்லன்னு, அது மட்டும் மத்தவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு தங்லி சொல்லிட்டு இருக்கான். அப்ப குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இருக்கான் நம்ம கல்லு பையன், கூடவே ஷென்னு வந்துடுறான். இப்ப எப்படி உடம்பு இருக்குன்னு ஷென்னு கேட்க இப்போதைக்கு பரவாயில்ல, இதுக்கு மேல கேட்காதீங்க டாக்டர் பொண்ணு திட்ட ஆரம்பிக்கிறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஷென்னு தங்லி வெளியே போறாங்க. ஷென்னு சொல்றான், சியூன் உங்களை காணமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தான். ஒரு 15 நாள் ஆச்சு அவன் கிளம்பி போய், அவன் என்ன ஆனான்னு தெரியல, நானும் தேடி எப்படியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம அந்த சாய் இருக்கான்ல பிளாக் மார்க்கெட் தலைவன், அவன் கிட்ட இருந்து எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, கடைசி முத்தையும் அவன் கண்டுபிடிச்சிட்டானா, இப்ப நான் உடனே போனா மட்டும்தான் என்னோட காதலியோட உடம்பு கொடுப்பானா, இல்லனா நான் அவளை அழிச்சிருவேன்னு சொல்லியிருக்கான். நாளைக்குள்ள நான் வந்து அங்க போகணும் அப்படின்னு சொல்ல, நீங்க இருந்து போயிட்டு வா, உனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தங்லி ஷென்னை அமுச்சு வைக்கிறான். ஷென்னு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, ஏன் எல்லாருமே போயிட்டே இருக்காங்க, ஏன் யாருமே நம்ம கூட இல்லன்னு கல்லு பையன் கேட்க, அவங்களுக்கு தனி வாழ்க்கை இருக்குல்ல அப்படின்னு தங்லி சொல்றான். ஆனா மாஸ்டர் எனக்கு உங்க கூட தான் எப்பவுமே இருக்கணும்னு சொல்ல தங்லி அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இங்க சியூன் பார்த்தா அந்த கேர்ள் ஃபிரெண்ட் பொண்ணு இருக்கால, அவகிட்ட தான் வந்திருக்கான் அந்த பைஷு கிட்ட தங்லிய பத்தி தேடுறதுக்காக. இப்ப தங்லி வந்துட்டான் அப்படின்னு தெரியுது. நான் கிளம்ப போறேன் அப்படின்னு சியூன் சொல்லிட்டு, இந்த நோட்டீஸ் இருக்குல்ல, உனக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கான நோட்டீஸ், இதை முட்டாள்தனமா வச்சுட்டே சுத்திட்டு இருக்கேன், இதை நெருப்புல போட்டுற அப்படின்னு கண்ணு முன்னாடியே நெருப்புல போட பைஷு ஷாக் ஆயிடுறா. சரி ஓகே போட்டல்ல கிளம்பு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறா. சியூன் இவளுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது, நம்மள பாக்கிறதுக்கு தனியா வந்திருக்கான், யாராவது அட்டாக் பண்ணிட போறாங்க, ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு பின்னாடி போயிட்டு இருக்கான். இங்க தங்லி இங்க பெரிய மாஸ்டர்ட்ட போய் பாக்குறான். பெரிய மாஸ்டர் சொல்றாரு, சியூன் என்ன ஆனான்னு தெரியலப்பா, அதுவும் இல்லாம நிறைய குழப்பம் இருக்கு, டாடா வேற இந்த இடத்துக்கு வந்திருக்கா, எனக்கே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல டாடா பாக்குறா. நிறைய பேர் கோஸ்ட் பில்லாம் தின்னுட்டு இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்க பாடி எல்லாம் வருது, அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்கலி அங்க போய் சில பேரோட பாடியை பார்க்க கெட்டவங்களோட பாடியும் வருது, அவங்க உடம்புல எல்லாம் சியூனோட வெப்பன் இருக்குல்ல, அது அட்டாக் பண்ணதுக்கான தழும்பு இருக்கு. சியூன் எப்ப இவங்களை அட்டாக் பண்ணா, சியூனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் புதுசா ஒரு மந்திரம் கத்துக்கிட்டான்ல, அந்த மந்திரத்தை வச்சு சியூனை தேடி பாக்குறான். ஆனா அப்படி தேடி பார்த்து கூட சியூனை கண்டுபிடிக்க முடியல. சியூன் எங்க போனா, எதனால என்னால இவ்வளவு மந்திரத்தை தேடி கூட வச்சு கண்டுபிடிக்க முடியல, என்ன பண்றது அப்படின்னு தங்லி யோசிச்சுட்டு வெளியே டாட்டா நிக்கிறா. அவகிட்ட வரான். இங்க பாரு, உன யாரு கோஸ்ட் அனுப்புனானா அப்படின்னு தங்லி கேட்டுட்டு இருக்க. டாட்டா அமைதியா நிக்கிறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.